விடுகதை பார்க்கலாம். வாய் பெரியது ஆனால் பாடாது, காது பெரியது ஆனால் கேட்காது, வயிறு பெரியது ஆனால் உண்ணாது. அது என்ன? இந்த விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வாங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஹோட்டல் சுவையில் பூரி பண்ண போகிறாங்க. மாஸ்டர் சொன்ன டிப்ஸில் பூரி பண்ணுறேன். 3 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு மைதா மாவுங்க. எந்த கப்பெல்லாம் நம்ம அளக்காமோ அதே கப்பெல்லாம் எடுத்துக்கணும். 1 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உப்புங்க. நம்ம மாவு தந்தோடி எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டணும். நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் கவர் நல்ல துணியை போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று போல் கட் பண்ணி எடுத்து நம்ம உருண்டையில் உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கிட்டோங்க. தேய்க்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு தேய்ங்க, நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது சீக்ரெட்டே இதுதாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு தேய்ச்சிங்கன்னா பூரி வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும். சப்பாத்திக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவே யூஸ் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக எம்மியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.